Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்மாவுல் ஹுஸ்னா விளக்க உரை என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல் மலீக். அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் வரிசையில் ஒன்று தான் அல் மலீக். அல் மலீக் என்ற நாமம் தரக்கூடிய அர்த்தம் கருத்துகள் என்னென்னா அரசன், அதிபதி, எஜமான், உரிமையாளன் முதலான அர்த்தங்களை அல் மலீக் என்ற திருநாமம் கொடுக்குது. இந்த திருநாமம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மலீக், மாலிக், மலீக் என்ற 3 வடிவங்களில் கூறியிருக்கான். ஆனால் இம்மூன்றுமே பெரும்பாலும் ஒரே வகையான கருத்தையே தருது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் தற்காலிகமானது. மேலும் ஒரு ஆட்சியாளன் என்பவன் மனிதனுடைய புறத்தை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும், அகத்தை அவனால் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு ஆட்சியாளன் ஒரு நாட்டை அவனால் ஆள முடியும், அவனால் பல நாடுகளெல்லாம் ஆள முடியாது. சில போது அவன் பல நாடுகளை ஆண்டாலும் இந்த உலகத்தை அவனால் ஆள முடியவே முடியாது. ஆனால் அல்லாஹ் என்பவன் எல்லா நேரத்திலையும் உலகையும் உலகில் உள்ள அனைத்தையும் ஆளக்கூடியவனாக இருக்கான். பேரரசர் கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவங்க தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப பின்வரும் வசனத்தை பெரு கைசேதத்தோடு ஓதியதாக வரலாறில் கூறுறாங்க. அது என்னவென்றால், மா அகுன அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அவங்க தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கப்ப இந்த மாதிரியான வசனத்தை ஓதுறாங்க. இன்னும் அவருடைய மகனான கலீஃபா மஹமூனும் தன்னுடைய மரணம் நெருங்கிய வேளையில் யாமல் லா யசூலு முல்குஹு இருஹம் மன் கது ஜால முல்குஹுன்னு சொல்கிறாங்க. நீங்காத நிலையான ஆட்சியை தன் கையில் வைத்திருப்பவனே, ஆட்சியை இழந்து விட்ட இவனுக்கு கிருபை செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தில் உள்ள எவரும் பெரு அரசரே கிடையாது அல்லாஹுவை தவிர. அல் மலீக் என்ற திருநாமம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, என் கையில் இருக்கிறது, அடுத்தவர் கையில் இருப்பவை உட்பட எல்லார் கைகளில் இருப்பவையும் அல்லாஹுவுக்கு சொந்தமானவை. அவனே அனைத்திற்கும் உண்மையான உரிமையாளன் என்பதை நாம் ஏற்ற ஆழமாக நம்ப வேணும். இன்னும் உயர்த்துபவனும் அல்லாஹுதான், தாழ்த்துபவனும் அவன்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவனும் அல்லாஹுதான், கொடுத்ததை பறிப்பவனும் அவன்தான். இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவன் கரத்தில்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய அரசனும் அல்லாஹுதான், நாளை மறுமையினும் அரசனும் அவன்தான். அல் குர்ஆன் கூறுகிறது, நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், லி மனில் முல்கல்யோம், இன்றைய நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். யாராலையும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள், எந்த பதிலும் சொல்லாமல் நிற்பார்கள், அனைவரும் உறைந்து போயிருப்பார்கள். பிறகு அல்லாஹவே கூறுவான், லில்லாஹி வாஹிதில் கஹார், ஒவ்வொருவனையும் அடக்கி ஆள்பவனுமாகிய அல்லாஹுவுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கூறுவான். எந்த ஒரு மனிதர் அல்லாஹுக்கு வழிபடுவாரோ, அல்லாஹுக்கு வழிபடுபவராக இருக்காரோ, அவர் இவ்வுலகிலையும் மறுமையிலும் அரசராக இருப்பார். ஒருவர் உலகப்பற்று இல்லாதவராக, பிறருடைய உதவியை நாடாதவராக, அல்லாஹுவை மாத்திரம் நம்பி அவனின் பக்க வாழ்கின்ற பொழுது அவர் இந்த உலகின் அரசனை போல இருப்பாங்க. ஒரு முறை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹ் அவர்களிடத்தில் கேள்வி கேட்குறாங்க,
நீங்கள் இந்த அந்தஸ்தை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்குறப்ப அதற்கு இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, நான் மனிதர்களின் உதவியை நாடுவதில்லை, அவர்களுக்கு நான் தேவைப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய அறிவு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் அவர் அல்லாஹுடைய உதவியை மட்டும்தான் நாடி இருந்தார்கள். எனவே தான் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஒரு தரஜாவை கொடுத்தான். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், மலீக் என்பவன் அல்லாஹ் மட்டுமே. எனவே நம் அனைவரும் அல்லாஹு தாலாவிடத்தில் மட்டும் உதவி தேடுபவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மேலும் அவனின் புறத்திலேயே வாழக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.